Assalamu Alaikum. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்யிறது ரொம்ப சுலபம், டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லா விதமான வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூட அருமையா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்காக 5 மீடியம் சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு குக்கரில் சேர்த்துட்டு உப்பு போடாமல் 3 விசில் விட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. வெந்த உருளைக்கிழங்குல ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக மசிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப குலைவாக மசிச்சிட்டிங்க அப்படின்னா மசாலா குலைவான மாதிரி ஆகிடும். ஸோ ஒன்றும் பாதியமாக மசிச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். மிளகாய் தூள் உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலா கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணியாச்சு, அது தனியாக இருக்கட்டும். மறுபடியும் இன்னொரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு, 5-6 பூண்டு பல்லை நல்லா தோலோடு தட்டி சேர்த்துக்கோங்க. 1 கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை 30 செகண்ட் மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டோட வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் 3 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை நான் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகட்டும். வெங்காயம் இதை விட நீங்கள் கம்மியாக சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கை வேக வச்சு மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா இதில் நீங்கள் 2 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணிக்கலாம். நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும், மசாலாவோட பச்சை ஸ்மெல்லும் போகணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிடுக்கு. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலாவும் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறது ரொம்ப சுலபம் தான், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூடயும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் நான் சொல்லி கொடுத்த இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். Assalamu Alaikum. Thanks for watching.